அனைவருக்கும் வணக்கம். அனுமான பகுப்பாய்வு இன்ஃபரன்ஷியல் அனாலிசிஸ். இவ்வீடியோவானது பின்வரும் விடயங்களை விளக்குகிறது. தீர்மான விதிகள் டெசிஷன் ரூல்ஸ், ஒருமுனை பரிசீலனை மற்றும் இருமுனை பரிசீலனை ஒன் டெயில் டெஸ்ட் அண்ட் டூ டெயில் டெஸ்ட், கருதுகோள் பரிசீலனை படிமுறைகள் ஸ்டெப்ஸ் இன் ஹைபோதீசிஸ் டெஸ்டிங். கருதுகோளை ஏற்றுக்கொள்ளல் அல்லது நிராகரித்தல் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு சில தீர்மான விதிகள் பின்பற்றப்படுகின்றன. அத்தீர்மான விதிகளானது இரண்டு வகைப்படும். ஒன்று, நிகழ்தகவு மட்டத்தை அடிப்படையாக கொண்டு பூஜ்ய கருதுகோளை ஏற்றுக்கொள்ளல் அல்லது நிராகரித்தல். இங்கே தரவு பரம்பலில் ஆய்வாளர்கள் பூஜ்ய கருதுகோளை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு நம்பிக்கை நிலையை கொண்டிருப்பார்கள். அதேவேளை பூஜ்ய கருதுகோளை நிராகரிப்பதற்கான ஒரு நிகழ்தகவு மட்டம், அது பொருண்மை மட்டம் எனப்படும். உதாரணமாக, பூஜ்ய கருதுகோளை ஏற்றுக்கொள்வதற்கு 95% நம்பிக்கை நிலை காணப்படுமாக இருந்தால், பூஜ்ய கருதுகோளை நிராகரிப்பதற்கான நிகழ்தகவு பொருண்மை மட்டம் 5% காணப்படும். அதேவேளை பூஜ்ய கருதுகோளை ஏற்றுக்கொள்வதற்கான நம்பிக்கை மட்டம் 99% காணப்பட்டால், பூஜ்ய கருதுகோளை நிராகரிப்பதற்கான பொருண்மை மட்டம் 1% காணப்படும். அதேவேளை பூஜ்ய கருதுகோளை ஏற்றுக்கொள்வதற்கான நிகழ்தகவு மட்டம் நம்பிக்கை நிலை 90% காணப்படும் போது, பூஜ்ய கருதுகோளை நிராகரிப்பதற்கான பொருண்மை மட்டம் 10% காணப்படும். இவ்வாறு பல்வேறு நம்பிக்கை நிலைகளை அடிப்படையாக கொண்டு கருதுகோள்களை பரிசீலனை செய்ய முடியும். இங்கே நம்பிக்கை நிலை, பொருண்மை மட்டம் இரண்டையும் அடிப்படையாக கொண்டு கருதுகோளை எவ்வாறு பரிசீலனை செய்யலாம் என்று பார்ப்போம். இங்கே நம்பிக்கை நிலையானது பொதுவாக ஆய்வாளர்கள் பூஜ்ய கருதுகோளை ஏற்றுக்கொள்வதற்கான நம்பிக்கை நிலையினை 95%, நிராகரிப்பதற்கான பொருண்மை மட்டத்தை 5% கொண்டிருப்பர். இங்கே பொருத்தமான தரவு பரிசீலனைகள் செய்ததன் பின்னர் பெறப்படுகின்ற பொருண்மை பெருமானம், நிகழ்தகவு பெருமானம், அதாவது பூஜ்ய கருதுகோளை நிராகரிப்பதற்கான பொருண்மை பெருமானமானது பெறப்படும். இப்பொருண்மை பெருமானமானது நிராகரிப்பதற்கு ஏற்கனவே ஆய்வாளர்கள் எடுத்துக்கொண்ட பொருண்மை மட்டத்தை விட குறைவாக இருக்குமாக இருந்தால் பூஜ்ய கருதுகோளானது நிராகரிக்கப்படும். பொருண்மை மட்டமானது, அதாவது நிராகரிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நிகழ்தகவு மட்டத்தை விட பெற்றுக்கொள்ளப்பட்ட பொருண்மை பெருமானமானது குறைவாக இருந்தால் பூஜ்ய கருதுகோள் நிராகரிக்கப்பட்டு ஆய்வு கருதுகோள் ஏற்றுக்கொள்ளப்படும். மாறாக, பகுப்பாய்வின் போது பெறப்பட்ட பொருண்மை பெருமானமானது அதிகமாகவும் பூஜ்ய கருதுகோளை நிராகரிப்பதற்கான பொருண்மை மட்டம் குறைவாகவும் காணப்படுமாக இருந்தால் பூஜ்ய கருதுகோளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இரண்டாவது தீர்மான விதியை பற்றி பார்ப்போம். பூஜ்ய கருதுகோளை ஏற்றுக்கொள்ளும் பரப்பையும் நிராகரிக்கும் பரப்பையும் அடிப்படையாக கொண்டு எவ்வாறு கருதுகோள்களை பரிசீலனை செய்ய முடியும் என்பது. இங்கே நாம் ஏற்றுக்கொள்வதற்கான நம்பிக்கை நிலை, நிராகரிப்பதற்கான பொருண்மை மட்டத்தை அடிப்படையாக கொண்டு முதல் எவ்வாறு கருதுகோள் பரிசீலனை செய்யலாம் என்று பார்த்தோம். இந்த ஏற்றுக்கொள்ளும் அந்த நம்பிக்கை நிலையையும் நிராகரிக்கின்ற பரப்பையும், ஏற்றுக்கொள்ளும் பரப்பையும் நிராகரிக்கும் பரப்பையும் பிரிக்கின்ற முக்கிய பெறுமதி, கிரிட்டிக்கல் வேல்யூவை அடிப்படையாக கொண்டு கருதுகோள் பரிசீலனை செய்வது இந்த இரண்டாவது தீர்மான விதியாகும். இங்கே முக்கிய பெறுமதி என்பது ஏற்றுக்கொள்ளும் பரப்பையும் நிராகரிக்கும் பரப்பையும் பிரிக்கின்ற பெருமானமாகும். இப்பெருமானமானது ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கை நிலையை அடிப்படையாகவும் நிராகரிக்கும் நிகழ்தகவு மட்டத்தையும் அடிப்படையாக கொண்டு கணிப்பீடு செய்யப்படும். இதனை நாம் புள்ளி விவர புத்தகங்களில் காணப்படும் அட்டவணைகள் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளை பொருத்தமான தரவு பகுப்பாய்வினை மேற்கொண்டு இந்த முக்கிய பெறுமதிகளானது கணிப்பீடு செய்யப்படும். அக்கணிப்பீடு செய்யப்படுகின்ற முக்கிய பெறுமதிகளானவை நாம் எவ்வாறான பரிசீலனையை மேற்கொள்கின்றோம் என்பதை பொறுத்து பெறப்படும். அது டி வேல்யூ அல்லது எஃப் வேல்யூ வெவ்வேறு விதமான புள்ளியியல் பெறுமதிகளாக காணப்படலாம். இங்கே கணிப்பீடு செய்யப்பட்ட பெறுமதிகளானவை ஏற்றுக்கொள்ளும் பரப்பிற்குள் காணப்படுமாக இருந்தால் பூஜ்ய கருதுகோளானது ஏற்றுக்கொள்ளப்படும். மாறாக, இக்கணிப்பீடு செய்யப்பட்ட புள்ளி விவரம் பெறுமதியானவை நிராகரிக்கும் பரப்புக்குள் காணப்பட்டால் பூஜ்ய கருதுகோளானது நிராகரிக்கப்படும். இங்கு இரண்டு தீர்மான விதிகளை அடிப்படையாக கொண்டு கருதுகோள் பரிசீலனை மேற்கொள்ளும் போதும் ஒரே விதமான முடிவுகளையே நாம் பெறக்கூடியதாக இருக்கும். இங்கே நம்பிக்கை மட்டம், பொருண்மை நிகழ்தகவு மட்டம் மற்றும் முக்கிய பெறுமதிகள் தொடர்பான விவரங்களை பார்க்கலாம்.
இங்கே 99 வீதமான நம்பிக்கை மட்டத்தை கொண்டிருந்தால் பொருண்மை நிகழ்தகவு மட்டம் 1 வீதமாகவும் முக்கிய பெறுமதியானது 2.58ஆகவும் காணப்படும். இவற்றை நாம் புள்ளிவிவர புத்தகங்களில் பெற்றுக்கொள்ளலாம். அதேவேளை நம்பிக்கை மட்டம் 98 வீதமாக இருக்கும்போது பொருண்மை நிகழ்தகவு 2 வீதமாகவும் முக்கிய பெறுமதி 2.33ஆகவும் 95 வீதமான நம்பிக்கை மட்டத்தை கொண்டிருக்கும் போது பொருண்மை நிகழ்தகவு 5 வீதமாகவும் முக்கிய பெறுமதி 1.96ஆகவும் காணப்படும். அதே போல நம்பிக்கை மட்டம் 90 வீதமாக காணப்படும் போது பொருண்மை நிகழ்தகவு மட்டம் 10 வீதமாகவும் முக்கிய பெறுமதியானது 1.64ஆகவும் காணப்படும். இங்கே முக்கிய பெறுமதிகள் தரப்பட்டிருக்கின்றன. தரவு பகுப்பாய்வின் போது நாம் பெற்றுக்கொள்கின்ற புள்ளியியல் விவரங்களை அடிப்படையாக கொண்டு அந்த புள்ளியியலானது ஏற்றுக்கொள்ளும் பரப்புக்குள் காணப்படுகிறதா அல்லது நிராகரிக்கும் பரப்புக்குள் காணப்படுகிறதா என்பதை கொண்டு நாம் கருதுகோள் பரிசீலனையை மேற்கொள்ள முடியும். அல்லது நாம் எடுத்துக்கொண்ட பொருண்மை மட்டம் என்ன, நாம் பெற்றுக்கொண்ட பொருண்மை பெருமானம் என்ன, அதனை ஒப்பீடு செய்தும் நாம் கருதுகோள் பரிசீலனையை மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக ஒருமுனை பரிசீலனை மற்றும் இருமுனை பரிசீலனை தொடர்பான விளக்கத்தை பார்க்கலாம். இங்கே ஒருமுனை பரிசீலனை என்பது நிராகரிக்கின்ற பரப்பு ஏதாவது ஒரு பக்கத்தில் வலப்பக்கம் அல்லது இடப்பக்கத்தில் காணப்படுவதாக இருக்கும். இங்கே உதாரணத்தை பார்த்தால் ஒரு நிறுவனம் ஒன்று பூச்சிய கருதுகோளை எடுத்திருக்கிறது. அதாவது தான் உற்பத்தி செய்கின்ற மொத்த பால்மா பாக்கெட்டுகளின் சராசரி நிறையானது 100 கிராமிலும் குறைவாக காணப்படும் என்கின்ற ஒரு அனுமானிப்பை கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அனுமானிப்பு 100 கிராமை விட குறைவாக உள்ளது. இந்த பூச்சிய கருதுகோளை நாம் நிராகரிப்பதற்கான பகுதியானது இந்த 100லும் அதிகமான இலக்கங்கள் பரம்பி இருக்கின்ற வலது பக்கத்தில் காணப்படும். அதே போல இந்த பூச்சிய கருதுகோளானது வேறு விதமாக எழுதப்பட்டால், அதாவது மொத்த பால்மா பாக்கெட்டுகளின் சராசரி நிறையானது 100 கிராமிலும் அதிகமாக காணப்படும் என்கின்ற இந்த அனுமானிப்பை எடுத்துக்கொண்டால் இந்த பூச்சிய கருதுகோளை நாம் நிராகரிப்பதற்கான பகுதியானது இந்த 100லும் குறைவான இலக்கங்கள் பரம்பி இருக்கின்ற இடது பக்கத்தில் அமைந்திருக்கு. எனவே ஒருமுனை பரிசீலனை என்பது நிராகரிக்கும் பரப்பானது வலப்பக்கத்திலோ அல்லது இடப்பக்கத்திலோ காணப்படும் போது ஒருமுனை பரிசீலனையை மேற்கொள்வோம். மாறாக இருமுனை பரிசீலனை என்பது இந்த பூச்சிய கருதுகோளை நிராகரிப்பதற்கான பரப்பு வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் காணப்படும், 2 பக்கத்திலும் காணப்படும். உதாரணமாக ஒரு நிறுவனம் தனது மொத்த பால்மா பாக்கெட்டுகளின் சராசரி நிறையானது 100 கிராமுக்கு சமமாக உள்ளது என்கின்ற ஒரு அனுமானத்தை கொண்டுள்ளது. இவ்வனுமானமானது நிராகரிக்கப்படுவதற்கான பகுதி தரவு பரம்பலில் உள்ள 100 கிராமிலும் அதிகமான மற்றும் 100 கிராமிலும் குறைவான 2 பகுதிகளிலும் காணப்படும். எனவே இது இருமுனை பரிசீலனை எனப்படும். அடுத்ததாக கருதுகோள் பரிசீலனை படிமுறைகள் பற்றி பார்ப்போம். கருதுகோள் பரிசீலனை படிமுறைகளை நாம் பின்வரும் 7 படிமுறைகள் ஊடாக நாம் மேற்கொள்ளலாம். 1. ஆய்வின் நோக்கத்தை தெளிவுபடுத்தல். 2. பூச்சிய கருதுகோளை எழுதுதல். 3. அதற்கு எதிர்மறையான மாற்று கருதுகோளை அல்லது ஆய்வு கருதுகோளை எழுதுதல். 4. பூச்சிய கருதுகோளை ஏற்றுக்கொள்வதற்கான நம்பிக்கை மட்டம், பொருண்மை நிகழ்தகவு மட்டம் என்ன, அதனை நிராகரிப்பதற்கான நிகழ்தகவு நாம் இந்த அளவில் எடுத்திருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் பரப்பையும் நிராகரிக்கும் பரப்பையும் பிரிக்கின்ற முக்கிய பெறுமதி என்ன என்பவற்றையும் நாம் தீர்மானித்தல் வேண்டும். பின்னர் பொருத்தமான தரவு பகுப்பாய்வை மேற்கொள்ள வேண்டும். பின்னர் இந்த பொருத்தமான தரவு பகுப்பாய்வின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட வெளியீடுகளின் அடிப்படையில் பொருண்மை பெருமானம் என்ன, கணிப்பீடு செய்யப்பட்ட பொருண்மை பெருமானம் என்ன, ஏற்றுக்கொள்ளும் பரப்பையும் நிராகரிக்கும் பரப்பையும் பிரிக்கின்ற டி ஸ்டாட்டிஸ்டிக்கோ எஃப் ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளியியல் என்பவை என்ன என்பதை அடையாளம் காணுதல் வேண்டும். பின்னர் பூச்சிய கருதுகோளை ஏற்றுக்கொள்வதா அல்லது நிராகரிப்பதா என்கின்ற முடிவை மேற்கொண்டு நாம் அதன் அடிப்படையில் முடிவுகளை எழுதிக் கொள்ளலாம். இங்கே கருதுகோள் பரிசீலனையை மேற்கொள்வதற்கான படிமுறையை நாம் ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். உதாரணமாக ஒரு நிறுவனம் குழந்தைகளுக்கான பால்மா பாக்கெட்டுகளை உற்பத்தி செய்கிறது. ஒரு பால்மா பாக்கெட்டின் நிர்ணயிக்கப்பட்ட நிறையானது 680 கிராம் ஆகும். இந்நிறுவனம் நாளாந்தம் 10,000 அலகுகளை உற்பத்தி செய்கிறது. இந்நிறுவனத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் தமது உற்பத்தி தொடர்பான தர நிர்ணயத்தில் முழுமையான நம்பிக்கை கொண்டிருக்கிறார். இதனை நிரூபிப்பதற்காக அவர் தாம் உற்பத்தி செய்த பால்மா பாக்கெட்டுகளில் இருந்து 100 பால்மா பாக்கெட்டுகளை எழுமாற்றாக தெரிவு செய்து அவற்றின் நிறைகளை பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த எழுமாற்றாக தெரிவு செய்யப்பட்ட 100 பால்மா பாக்கெட்டுகளின் நிறைகளை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய முழுமையான பால்மா உற்பத்திகளின் சராசரி நிறையானது இவர்களுடைய அனுமானிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கின்றதா என்பதை நாம் இந்த படிமுறைகள் ஊடாக
அறிந்து கொள்ள முடியும். இங்கே முதலாவதாக ஆய்வின் அல்லது பரிசீலனைக்கான நோக்கத்தை அறிந்து கொள்ள. அதாவது இங்கே நிறுவன பால்மா பாக்கெட்டுகளின் உத்தேச நிறையினை 680 கிராமை சரிபார்த்து உறுதி செய்தல் தான் நமது நோக்கம். இதற்கான பூச்சிய கருதுகோளை நாம் எழுதுதல் வேண்டும். பூச்சிய கருதுகோளானது எந்த ஒரு பக்கச்சார்பும் இல்லாமல் நியாயமான நிகழ்வு நடைபெறும் என்கின்ற அனுமானிப்போடு எழுதப்படுகிறது. அதாவது பால்மா பாக்கெட்டுகளின் சராசரி நிறை 680 கிராமுக்கு சமமாக இருக்கிறது. அதனை குறியீட்டு வடிவத்தில் இங்கே நாம் எழுதுகிறோம். அதாவது முழு மொத்த பால்மா உற்பத்திகளின் சராசரி நிறையானது 680 கிராமுக்கு சமமாக இருக்கின்றது என்கின்ற இந்த பூச்சிய கருதுகோளை நாம் எழுதுகிறோம். அடுத்ததாக இந்த பூச்சிய கருதுகோளுக்கு எதிரான மாற்று கருதுகோளை அல்லது ஆய்வு கருதுகோளை எழுத வேண்டும். அந்த ஆய்வு கருதுகோளானது பூச்சிய கருதுகோளுக்கு எதிரானதாகும். எனவே பால்மா பாக்கெட்டுகளின் சராசரி நிறையானது 680 கிராமுக்கு சமமற்றது என்கின்ற ஒரு அனுமானிப்பை நாம் ஆய்வு கருதுகோளாக எழுதுகிறோம். அடுத்ததாக நாம் பூச்சிய கருதுகோளை ஏற்றுக்கொள்வதற்கான நம்பிக்கை மட்டம் என்ன, நிராகரிப்பதற்கான பொருண்மை நிகழ்தகவு மட்டம் என்ன, முக்கிய பெறுமதி என்ன என்பதை தீர்மானித்தல் வேண்டும். பொதுவாக ஆய்வாளர்கள் 95% நம்பிக்கை நிலையினை கொண்டிருப்பார்கள் பூச்சிய கருதுகோளை ஏற்றுக்கொள்வதற்கு. எனவே இங்கே அதனை பூச்சிய கருதுகோளை நிராகரிப்பதற்கான பொருண்மை மட்டம் 5% காணப்பட்டது. இந்த 95%ஐயும் 5%ஐயும் பிரிக்கின்ற அந்த முக்கிய பெறுமதியானது 1.96 காணப்படும். இந்த 3 விடயங்களையும் நாம் ஏற்கனவே தீர்மானித்து விட்டோம். அடுத்ததாக பொருத்தமான தரவு பகுப்பாய்வினை மேற்கொள்ள வேண்டும். இங்கு பொருத்தமான தரவு பகுப்பாய்வு என்னும் போது ஒன் சாம்பிள் டி டெஸ்ட், ஒரு மாதிரி டி பரிசீலனை என்பதாகும். அதாவது குடித்தொகையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட மாதிரியை தெரிவு செய்து நாம் அதனை பரிசீலனை செய்ய போகின்றோம். இந்த ஒரு மாதிரி பரிசீலனை தொடர்பான மேலதிக விளக்கங்களை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு மாதிரி டி பரிசீலனையின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட முடிவுகளை இங்கே பார்ப்போம். இங்கே கணிப்பீடு செய்யப்பட்ட பொருண்மை பெறுமானமானது 0.004 டி ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது ஏற்றுக்கொள்ளும் பரப்பையும் நிராகரிக்கும் பரப்பையும் பிரிக்கும் முக்கிய பெறுமானம் கணிப்பீடு செய்யப்பட்டது 2.994 காணப்படுகிறது. இப்போது நாம் பூச்சிய கருதுகோளை ஏற்றுக்கொள்வதா அல்லது நிராகரிப்பதா என்கின்ற தீர்மானத்தை எடுக்க முடியும். இங்கே நாம் ஏற்கனவே பூச்சிய கருதுகோளை நிராகரிப்பதற்கான நிகழ்தகவாக 5%, அதாவது 0.05 நிகழ்தகவு பெறுமானத்தை வைத்திருக்கிறோம். ஆனால் பரிசீலனையின் போது நாம் பெற்றுக்கொண்ட நிகழ்தகவு மட்டமானது 0.004 காணப்படுகிறது. இது 0.05 விட குறைவானதாகும். எனவே நாம் எடுத்துக்கொண்ட பூச்சிய கருதுகோளை நிராகரிப்பதற்கான நிகழ்தகவை விட நாம் பெற்றுக்கொண்ட பொருண்மை பெறுமானமானது குறைவாக காணப்படுது. எனவே நாம் பூச்சிய கருதுகோளை நிராகரித்து மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்ளல் வேண்டும். அதேவேளை கணிப்பீட்டின் போது பெறப்பட்ட இந்த டி ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளியியலானது முக்கிய பெறுமானமானது, அதாவது ஏற்றுக்கொள்ளும் பரப்பையும் நிராகரிக்கும் பரப்பையும் பிரிக்கின்ற அந்த பெறுமானமானது நிராகரிக்கும் பரப்புக்குள் காணப்படுகிறது 2.994. இது 1.96 விட அதிகமாகவும் அதே நேரம் அது நிராகரிக்கும் பரப்புக்குள்ளும் காணப்படுவதால் பூச்சிய கருதுகோளை நாம் நிராகரித்தல் வேண்டும். இங்கே நாம் பூச்சிய கருதுகோளை நிராகரித்து மாற்று கருதுகோள் அல்லது ஆய்வு கருதுகோளை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட முடிவு யாதெனில், இந்நிறுவனத்தினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பால்மா பாக்கெட்டுகளின் நிறையானது நியம அளவான 680 கிராமுக்கு சமமாக இல்லை என்கின்ற முடிவாகும். இந்த நிறையானது வேறுபாட்டினை கொண்டிருக்கிறது. எனவே இந்த முடிவினை அடிப்படையாக கொண்டு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு நாம் சில பரிந்துரைகளை மேற்கொள்ளலாம். அதாவது இந்நியம நிறையினை சீரமைப்பதற்கான தரக்கட்டுப்பாட்டு முகாமைத்துவத்தை இந்த நிறுவனம் அறிமுகம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பால்மா பாக்கெட்டுகளின் நிறையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதேவேளை இவ்வேறுபாடுகள் ஏன் காணப்படுகின்றது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை இந்த நிறுவனம் அறிந்து கொள்ளல் அவசியமாகும். இதுவரையும் நீங்கள் பின்வருவன தொடர்பாக அறிந்துள்ளீர்கள். அதாவது கருதுகோள் பரிசீலனையின் போது பின்பற்றக்கூடிய 2 தீர்மான விதிகள், ஒருமுனை பரிசீலனை என்றால் என்ன, இருமுனை பரிசீலனை என்றால் என்ன, மற்றும் கருதுகோள் பரிசீலனையை எவ்வாறு மேற்கொள்ளலாம், அதற்கான படிமுறைகள் என்ன என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கிக் கொண்டீர்கள். அடுத்த வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.